தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் கெடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026வது வருட ஜனவரி மாதம் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது. ஆரம்பிக்கும் போதே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை, 10வதுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குருவோட பார்வையோட இருக்கக்கூடிய அமைப்புல இந்த நியூ இயர் இனிதே பிறக்கிறது. ஓகே. அதாவது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லுவேன் 2 விதமான பலாபலன்கள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே வரும். எதை அடிப்படையில? சூரியன் அடிப்படையாக வைத்து. அதே மாரி இந்த தடவ ஆரம்பிக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன கிரக நிலையோடு மேஷ ராசிக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா, அதான் காலபுருஷனுடைய முதல் ராசி மண்டலம், ராசி வீடு. அதனால அது அப்படியே பொருந்தக்கூடிய தன்மையாகத்தான் இருக்க போகிறது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் என்னது நான் ரொம்ப நாளா இங்கேயே உட்காந்துருக்கேன் குரு வீட்ல. எனக்கும் குருக்கும் ஆவாதே. நான் அப்படியே லைட்டா கிளம்புறேன் பை அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே 12ஆம் தேதி வாக்குல சுக்கிரன் என்ன பண்றாரு? மகரத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. அடுத்து 14ஆம் தேதி மதியானம் 3 மணி 10 நிமிடங்களுக்கு சூரியன் தன்னுடைய பெயர்ச்சியை தனுசு வீட்டிலிருந்து மகரத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிக்கிறார். இதுதான் மகர சங்கராந்தி. நம்மளுக்கு பொங்கல் வரக்கூடிய தை மாத பிறப்பு நம்மள அனைவருக்கும் தெரியும். ஓகே.